Very good morning to all. Ashok, Star Director of Vestige. So my dear friends, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெஸ்டீஜோட மார்க்கெட்டிங் பிளான். இன்றைக்கி வெஸ்டீஜ் அப்படிங்கிற இந்த நிறுவனம் எத்தனை வகையான வருமானம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, என்னென்ன வகையான வருமானம் தராங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வெஸ்டீஜ் அப்படிங்கிற இந்த நிறுவனத்தில் நம்ம இணையறதின் மூலிமா நம்மளுடைய எதிர்காலத்தை ஆரோக்கியமாகவும் செல்வ செழிப்பாகவும் உருவாக்குறதுக்கான ஒரு அடித்தளத்தை இந்த நிறுவனம் உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதில் எது பெஸ்ட்டான விஷயமா பில்லராக ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்டீஜில் இருக்கக்கூடிய பொருட்கள். ஏன் இந்த பொருட்கள் ஒரு பில்லர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி இந்த பொருட்களை பயன்படுத்துறதன் மூலிமா நம்ம கனவுகளை அடையிறதுக்கான ஒரு வழியை உண்டாக்கி தராங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, தினம் நம்ம பயன்படுத்தக்கூடிய நம்மளுடைய பொருட்களை இன்றைக்கி வெஸ்டீஜ் நிறுவனம் ஒரு தீர்வாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் மக்கள் வாங்கக்கூடிய விலையில் இந்த பொருட்களோட விலை இருக்குது. அண்ட் வெஸ்டீஜோட மார்க்கெட்டிங் பிளான் அப்படின்னு சொல்கிறத விட வெஸ்டீஜோட மை சக்ஸஸ் பிளான் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி இந்த மார்க்கெட்டிங் பிளான் படி ஒர்க் பண்ணி நிறைய லட்சக்கணக்கான நபர்கள் இன்றைக்கி இந்த வியாபாரத்தில் மிகப்பெரிய அளவுக்கு சம்பாரிச்சிட்ருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை ஏதோ ஒரு கடைகளில் நம்ம வாங்குறதின் மூலிமா நம்ம பண்ணக்கூடிய செலவுகள் வெறும் செலவாக மட்டும்தான் போயிட்டுருக்கு. பட் வெஸ்டீஜ் அப்படிங்கிற இந்த நிறுவனத்தில் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை கடையை மாற்றி வாங்குறதின் மூலிமா இன்றைக்கி சாதாரணமாக ஒரு 9 வகையான வருமானமாக கொடுத்துட்ருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சேவிங்ஸ் ஆன் கன்சப்ஷன் 10லேருந்து 20% கொடுத்துட்ருக்காங்க. அது இரண்டாவது வகையான வருமானம் என்ன அப்படின்னா அக்குமுலேட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் போனஸ் 5லிருந்து 16% கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் டைரக்டர் போனஸ் 15% கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் நான்காவது வகையான வருமானம் டீம் பில்டிங் போனஸ் 3% கொடுத்துட்ருக்காங்க. ஐந்தாவது வகையான வருமானம் லீடர்ஷிப் ஓவர் ரைடிங் போனஸ் 18% கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் ஆறாவது வகையான வருமானம் டிராவல் ஃபண்ட் 3% கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் ஏழாவது வகையான வருமானம் கார் ஃபண்ட் 5%, எட்டாவது வகையான வருமானம் ஹவுஸ் ஃபண்ட் 3% கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் 9வது வகையான வருமானம் எலைட் கிளப் போனஸ் 2% கொடுத்துட்ருக்காங்க. இப்போது இந்த ஒவ்வொரு வகையான வருமானத்தையும் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சேவிங்ஸ் ஆன் கன்சப்ஷன் 10லிருந்து 20%. இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை இத்தனை வருடங்கள் எத்தனையோ வெளி மார்க்கெட்டில் நம்ம கடையை மாற்றி நிறைய பொருட்களை வாங்கியிருக்கோம். ஆனால் எம்ஆர்பி ரேட் 120 ரூபா மதிப்புள்ள ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அதே 120 ரூபாய்க்கு தான் தருவாங்க. ஆனால் வெஸ்டீஜ் நிறுவனத்தில் இணைஞ்சு இங்கே நம்ம பொருள் வாங்கும்போது டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸ், அதாவது 120 ரூபா எம்ஆர்பி ரேட் உள்ள ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு தருவாங்க. வாங்கும்போதே 20 ரூபா நமக்கு சேவிங்ஸ் ஆகுது. அண்ட் ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்குமுலேட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் போனஸ். இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு நம்ம வாங்குகிற பொருளுக்கு இங்கே கமிஷன் தந்துட்டுருக்காங்க. 5லேருந்து 16% கமிஷன் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த வியாபாரத்தில் நம்ம இணையும் போது டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இந்த வியாபாரத்தில் இணைஞ்சு ஒரு பிவிலேருந்து 599 பிவி வரைக்கும் நமக்கு 5% கமிஷன் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 600 பிவிலேருந்து 2399 பிவி வரைக்கும் 8% கமிஷன் கொடுத்துட்ருக்காங்க. 2400லேருந்து 5499 பிவி வரைக்கும் 12% கமிஷன் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் 5500 பிவியை ரீச் பண்ணும்போது நம்மளை பிரான்ச் டைரக்டர் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. 16% கமிஷன் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே எப்படி வருமானம் தராங்க அப்படின்னு பார்க்கலாம். முதல் மாதம் நம்ம குழுவும் சேர்ந்து 2000 பிவி பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அக்குமுலேட்டிவ் பிவியில் 2000 இருக்கும். அப்போது நம்ம 8% அப்படிங்கிற கமிஷனை ரீச் பண்ணுவோம். அந்த மாதம் நமக்கு வரக்கூடிய வருமானம் 2880 ரூபா. ரெண்டாவது மாதம் நம்ம குழுவும் சேர்ந்து 2000 பிவி பர்ச்சேஸ் பண்ணும்போது குமிலிட்டி பிவி 4000 ஆகிடும். 12% கமிஷனில் இருப்போம். அந்த மாதம் நமக்கு வரக்கூடிய வருமானம் 4320 ரூபா. ஸோ மூன்றாவது மாதம் நம்ம குழுவும் சேர்ந்து 2000 பிவி பர்ச்சேஸ் பண்ணுறோம். அப்போ குமிலிட்டி பிவி 6000 பிவி ஆகிடும். 16% கமிஷனில் இருப்போம். மூன்றாவது மாதம் நமக்கு வரக்கூடிய வருமானம் 5760 ரூபா. செய்யக்கூடிய வேலை ஒன்று, ஆனால் வருமானம் அப்படிங்கிறது இங்கே அதிகரிச்சிட்ருக்கும். நான் இன்னும் இந்த வியாபாரத்தை நான் சரியாக புரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு இந்த வியாபாரத்தை நான் இன்னும் வேகமாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு அடிஷ்னல் அட்வான்டேஜாக சிங்கிள் மந்தில் 300 பிவி பண்ணும்போது ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8 அப்படிங்கிற லெவலில் நம்ம ரீச் பண்ண முடியும். அண்ட் சிங்கிள் மந்தில் 4500 பிவி பண்ணும்போது அவங்கள ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பிரான்ச் டைரக்டர் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரான்ச் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு டைரக்டர் லெவல் அடைஞ்சதுக்கப்புறம் டைரக்டர் போனஸ் 15% தராங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பிரான்ச் டைரக்டர் அண்ட் எபோவ் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே இந்த வருமானத்தை கொடுத்துட்ருக்காங்க. கம்பெனியோட குளோபல் டர்ன் ஓவர்லேருந்து இன்றைக்கி இந்தியாவையும் சேர்த்து 9 நாடுகளில் நம்மளுடைய வியாபாரம் நடந்துகிட்ருக்கு. இந்த 9 நாடுகளில் நடக்கக்கூடிய வியாபாரத்தில் 15% எடுத்து டைரக்டர் அண்ட் எபோவ் இருக்கவங்களுக்கு பிரித்து கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் நான்காவது வகையான வருமானமாக
டீம் பில்டிங் போனஸ் 3% கொடுத்துட்ருக்காங்க. இது யார் யாருக்கு கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரான்ஸ் டைரக்டர், சில்வர் டைரக்டர், கோல்டு டைரக்டர்ஸ் முதல் நிலை சாதனையாளராக இருக்கக்கூடிய இவங்களுக்கு அதிகப்படியான வருமானம் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டீம் பில்டிங் போனஸ் 3% தராங்க. அதாவது ஒரு பிரான்ஸ் டைரக்டர் 2001 பிவிக்கு பதிலாக 2600 பிவியும், ஒரு சில்வர் டைரக்டர் 1800 பிவிக்கு பதிலாக 2100 பிவியும், ஒரு கோல்டு டைரக்டர் 1501 பிவிக்கு பதிலாக 1800 பிவியும் அடையும் போது இந்த டீம் பில்டிங் போனஸ் 3% கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் 5வது வகையான வருமானமாக லீடர்ஷிப் ஓவர் ரைடிங் போனஸ். இது யார் யாருக்கெல்லாம் தராங்கன்னா, சில்வர் டைரக்டர் அண்ட் எபோவுக்கு இந்த லீடர்ஷிப் ஓவர் ரைடிங் போனஸ் தராங்க. அதாவது ஒரு குழுவிலிருந்து 2001 பிவிக்கு பதிலாக 5625 பிவி அப்படிங்கிறத ரீச் பண்ணும்போது நமக்கு இந்த லீடர்ஷிப் ஓவர் ரைடிங் போனஸ் 18% நம்ம எலிஜிபிள் ஆகிடுவோம். இதை வெஸ்டீஜோட தங்க சுரங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி வெஸ்டீஜில் நிறைய லீடர்ஸ் லட்சக்கணக்கான வருமானம் வாங்குறது இந்த லீடர்ஷிப் ஓவர் ரைடிங் போனஸ்லேருந்து தான். அடுத்தது 6வது வகையான வருமானமாக வெஸ்டீஜோட ட்ராவல் ஃபண்ட் 3% தந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளை நம்ம கடையை மாற்றி வாங்கும்போது இங்கே வெளிநாடு கூப்பிட்டு போகிறதுக்கான ஃபண்டு தந்துட்டுருக்காங்க. இது யார் யாருக்கெல்லாம் தராங்க அப்படின்னா, சில்வர் டைரக்டர் அண்ட் எபோவ் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த ட்ராவல் ஃபண்டுக்கு எலிஜிபிள் ஆகிடுவாங்க. அண்ட் இது வரைக்கும் நம்ம நிறுவனம் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட வெளிநாடுகளுக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை அழைச்சிட்டு போயிட்டு வந்திருக்காங்க. அண்ட் வெஸ்டீஜோட 7வது வகையான வருமானம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கார் ஃபண்ட். ஸோ கார் ஃபண்ட் 5% கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, தனக்கு கீழே 3 குவாலிஃபைடு பிரான்ச் டைரக்டரை உருவாக்கி சைட் வேல்யூம் 1001 பிவி மெயின்டைன் பண்ணும்போது நமக்கு இந்த கார் ஃபண்ட் மாதம் மாதம் வர ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் 80,000 ரூபாய் வரைக்கும் தந்துட்டுருக்காங்க. அண்ட் இது வரைக்கும் நம்ம நிறுவனத்தில் கார் ஃபண்ட் மூலிமா கிட்டத்தட்ட 7000 நபர்கள் இன்றைக்கி கார் அச்சீவர்ஸாக இருக்காங்க. சாதாரண நபர்கள் இன்றைக்கி இந்த வியாபாரத்தில் கடையை மாற்றி பொருள் வாங்குறதின் மூலிமா இன்றைக்கி இந்த வியாபாரத்தில் 7000 நபர்கள் கார் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 8வது வகையான வருமானமாக வெஸ்டீஜ் ஹவுஸ் ஃபண்ட் கொடுத்துட்ருக்காங்க 3%. ஸோ இது எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, தனக்கு கீழே 6 குழுக்களை குவாலிஃபைடு பிரான்ச் டைரக்டரை உருவாக்கும் போது கிரவுன் டைரக்டர் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இந்த கிரவுன் டைரக்டர் ஆகிட்டோம் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஹவுஸ் ஃபண்ட் மாதம் தந்துட்டுருக்காங்க. ஒரு மாதத்தில் அதிகபட்சமாக 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த ஹவுஸ் ஃபண்ட் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் இது வரைக்கும் நிறைய லீடர்ஸ் இன்றைக்கி வெஸ்டீஜோட ஹவுஸ் ஃபண்ட் அச்சீவ் பண்ணி வீட்டை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 9வது வகையான வருமானமாக எலைட் கிளப் போனஸ் தந்துட்டுருக்காங்க. 2% கொடுத்துட்ருக்காங்க. இது யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூனிவர்சல் க்ரவுன் டைரக்டர்ஸ் அண்ட் டபுள் க்ரவுன் டைரக்டர்ஸ் அண்ட் வந்து டபுள் யூனிவர்சல் க்ரவுன் டைரக்டர்ஸ்க்கு இந்த எலைட் கிளப் போனஸ் கொடுத்துட்ருக்காங்க. இது ஒரு மாதத்தில் அதிகபட்சமாக 20 லட்சம் வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெஸ்டீஜோட லேடார் இன் வெஸ்டீஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இந்த வியாபாரத்தில் இணைஞ்சு சீனியர் டிஸ்ட்ரிபியூட்டர், பிரான்ஸ் டைரக்டர், சில்வர் டைரக்டர், கோல்டு டைரக்டர், ஸ்டார் டைரக்டர், டைமண்ட் டைரக்டர், கிரவுன் டைரக்டர், யூனிவர்சல் கிரவுன் டைரக்டர், டபுள் கிரவுன் டைரக்டர், டபுள் யூனிவர்சல் கிரவுன் டைரக்டர்னு கிட்டத்தட்ட 11 படிநிலைகள் நம்ம இந்த வியாபாரத்தின் மூலிமா அடைய முடியும். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த 11 படிநிலைகளையும் ஒவ்வொரு படிநிலைகளை அடையும் போது இன்றைக்கி வெஸ்டீஜ் நிறுவனம் நமக்கு பாராட்டுக்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் 2ஆம் தேதி சாம்பியன்ஸ் டே பண்ணி அந்தந்த மாதம் அச்சீவ் பண்ணக்கூடிய அச்சீவர்ஸ்க்கு பாராட்டை கொடுக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, வருடத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெஸ்டீஜ் அவார்ட் ஃபங்க்ஷனை நடத்தி ஸோ அந்த வருடத்தில் அச்சீவ் பண்ண அச்சீவர்ஸ்க்கு பாராட்டுக்களையும் அவார்ட்ஸையும் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரிப் அச்சீவர்ஸை பாராட்டு கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி இன்றைக்கி வெஸ்டீஜ் நிறுவனத்தில் பாராட்டுக்கு பஞ்சமே இல்லாமல் மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாராட்டு கொடுக்குறாங்க. இது வெஸ்டீஜ் நிறுவனத்தில் கொடுக்கக்கூடிய ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நமக்கு ரெகக்னேஷனுக்கு இங்கே பஞ்சமே இல்லை. ஸோ இந்த வியாபாரத்தில் நம்ம ஒரு 2 சிம்பிளான மெத்தடை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த வியாபாரத்தில் நம்மளால் வெற்றி பெற முடியும். ஸோ நம்பர் 1 என்ன அப்படின்னா, யூஸ் த ப்ராடக்ட். இன்றைக்கி எத்தனையோ கடைகளில் நம்ம பொருட்களை வாங்கியிருக்கோம், ஆனால் வாழ்க்கை மாற்றம் அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லை. பட் இன்றைக்கி வெஸ்டீஜ் அப்படிங்கிற நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம பயன்படுத்த போகிறோம். அண்ட் 2வது விஷயம், ப்ரமோட் த ப்ராடக்ட். இந்த பொருட்கள் உங்களுக்கு
பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உறவினர்கள் கிட்ட இந்த பொருட்களை நம்ம ப்ரமோட் பண்ணுறதின் மூலியமா இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு 9 வகையான வருமானத்தை நம்மளால் அடைய முடியும். ஸோ இன்னைக்கு இந்த வியாபாரத்தில் இணைஞ்சு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் அடைஞ்சிருக்க பல லட்சக்கணக்கான நபர்கள் இருக்காங்க. நீங்களும் சரியான முடிவெடுத்து இந்த வியாபாரத்தில் இணைஞ்சிங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு 9 வகையான வருமானத்தை உங்களாலேயே அடைய முடியும். விஷ் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ டு ஆல்.